2024ஆம் ஆண்டு நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவினை அளித்துள்ளனர். அதில், நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வு, தமிழ் தகுதித் தேர்வு மற்றும் ஆசிரியர் நியமனத் தேர்வு ஆகிய அனைத்திலும் வெற்றி பெற்றும் கடந்த 13 ஆண்டுகளாக அரசு ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கிறோம். இருப்பினும் 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமனத் தேர்வில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதால் தகுதி பெற்ற எங்களில் பலருக்கு இதுவரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை. தற்போது தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 7000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளன. மேலும் பிஆர்டிஇ பணியிடங்களிலும் சுமார் 1500 காலி பணியிடங்கள் உள்ளன. இக்காலி பணியிடங்களை 2024ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான ஆசிரியர்களை கொண்டு நிரப்பினால் அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை நீங்குவதோடு மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் அரசின் நோக்கமும் முழுமையாக நிறைவேறும். எனவே தமிழகம் முழுவதும் அரசு, ஊராட்சி ஒன்றிய, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பிஆர்டிஇ பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்நிலையில் தகுதியான ஆசிரியர்கள் பணிக்காக காத்திருக்கும் சூழலில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது மாணவர்களின் கல்வி நலனுக்கும் பள்ளிகளின் கல்வித்தர மேம்பாட்டிற்கும் மிகவும் அவசியமானதாகும். எனவே வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசியலமைப்பு சட்டத்தின் 110வது விதியின் கீழ் சிறப்பு அறிவிப்பினை வெளியிட்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் உள்ள 7000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களையும் பிஆர்டிஇ பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களையும் 2024ஆம் ஆண்டு டிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக நிரப்பி பணி நியமன ஆணை வழங்குமாறு தங்களின் நல்லிணக்கமான நடவடிக்கையை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என 2024ஆம் ஆண்டு நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.